மறைந்த துணை முதல்வருடன் லிவிங் டுகெதர் முறையில் வாழ்க்கை நடத்திய பெண் மருத்துவர் அரசினை ஏமாற்றி 15 ஆண்டுகள் பென்ஷன் பணம் வாங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்து இங்கே பார்க்கலாம். மகாராஷ்டிரா சட்டமேலவையில் 18 ஆண்டுகள் உறுப்பினராக இருந்தவர் ராம்ராவ் ஆதி. சிறந்த வழக்கறிஞரான இவர் 1984ஆம் ஆண்டு துணை முதல்வராகவும் பதவி வகித்தார். கடந்த 2007ஆம் ஆண்டு தனது 78வது வயதில் ஆதிக் உடல்நலம் பாதிக்கப்பட்டு காலமானார். இறப்பதற்கு முன் ஆதிக் பெண் மருத்துவர் லேக்ஷா பதக் என்பவருடன் லிவிங் டுகெதர் முறையில் வாழ்ந்துள்ளார். இதை பயன்படுத்தி லேக்ஷா பதக் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ஆதிக்கின் மனைவி என்று கடந்த 15 ஆண்டுகளாக அரசிடம் பென்ஷன் பணம் வாங்கி வந்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஆதிக்கின் மனைவி ஷோபா பென்ஷன் பணம் கேட்டு அரசிற்கு கடிதம் எழுதி அனுப்பியுள்ளார். பதிலுக்கு மனைவிக்கு ஏற்கனவே தாங்கள் பென்ஷன் வழங்குவதாக அரசு தரப்பு லெட்டர் அனுப்பியுள்ளது. இதற்கு பின்னரே பெண் மருத்துவர் அரசை ஏமாற்றி ஓய்வூதியம் வாங்கும் விவரம் ஆதி குடும்பத்தாருக்கு தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஷோபா இறந்துவிட்டார். இதையடுத்து வழக்கறிஞரும் மறைந்த ஆதிக்கின் மகனுமான பிருத்திவிராஜ் இந்த வழக்கினை கையில் எடுத்து சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார். மருத்துவர் லேக்ஷா பதக்கிற்கு எதிராக கடந்த 2023ஆம் ஆண்டு காவல் நிலையத்தில் பிருத்திவிராஜ் புகார் அளித்தார். ஆனால் அவரது புகாரினை காவல்துறை தரப்பு ஏற்க மறுத்துவிட்டது. இதனையடுத்து பிருத்திவிராஜ் நீதிமன்றத்தை அணுக FIR பதிவு செய்யும்படி நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து காவல்துறை அந்த பெண் மருத்துவர் மீது 20 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறது. இதற்கு பின்னரே பெண் மருத்துவர் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து பென்ஷன் வாங்கிய விவரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பிருத்திவிராஜ் மற்றும் அவரின் மறைந்த சகோதரர் சுரேஷ் ஆகியோரை தன்னுடைய சொந்த குழந்தைகள் என்று குறிப்பிட்டு லேக்ஷா பதக் அரசின் பென்ஷன் பணத்தை வாங்கி அனுபவித்துள்ளார். இதில் கொடுமை என்னவென்றால் மகன் என குறிப்பிட்டுள்ள பிருத்திவிராஜின் மறைந்த சகோதரர் சுரேஷுக்கும் பெண் மருத்துவர் லேக்ஷாவிற்கும் இடையிலான வயது வித்தியாசம் வெறும் 5 ஆண்டுகள் தான். இந்த அடிப்படை விவரங்களை கூட சரிபார்க்காமல் அரசு தரப்பு பெண் மருத்துவருக்கு பென்ஷன் பணத்தினை வாரி வழங்கியுள்ளது. இந்த வழக்கு விவரம் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாக எப்படியும் அந்த டாக்டர் இறக்கும் வரை வழக்கு நீண்டு கொண்டே போகும், அவரும் கடைசி வரை ஜாலியாக பென்ஷன் பணத்தில் வாழ்க்கை நடத்துவார் என்று கிண்டலடித்து வருகின்றனர்.